அடுத்தது என்ன, தீரன் சின்னமலை. இவரும் என்ன பார்த்தோமா 1756 இருந்து 1805 வரை தீர்த்தகிரி என்று அழைக்கப்பட்ட தீரன் சின்னமலை 1856 பிறந்தாரு. இது சிலம்பு, வில்வித்தை, குதிரை வெற்றும். அப்புறம் இன்னொன்னு இருக்கு என்னன்னா, நவீன முறையில குரில்லா போர் முறையை கையாண்டிருக்காரு. கொங்கு பகுதியில் குடும்ப பிரச்சனையை தான் இவர் பார்த்துட்டு இருந்தாரு. மைசூர் சுல்தானின் கட்டுப்பாட்டில் இருந்த திப்புவின் திவான் முகமது அலி என்பவரால் இவருக்கு ஒரு டைம் வருவாய் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. இவர் முகமது அலியிட சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே இருந்த சின்னமலையை வரிப்பணத்தை பிடுங்கி கொண்டாங்க அப்படின்னு சுல்தானுக்கு போய் சொல் அப்படின்னு அறிவுறுத்தினார். இவர் சொன்னார். அதனாலேயே இவர் தீரன் சின்னமலை அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்துல சண்டை நடந்துச்சு. இருதுக்கும் சண்டை நடக்கும்போது அந்த இடத்துல ஓடா நிலை அப்படின்னு அந்த இடத்த அறிவிச்சது. அதை பின்னாடி அந்த திப்பு இதானதுக்கு அப்புறமேட்டு அந்த இடத்த நிலைநிறுத்தி ஒரு ஓடா நிலையை அந்த இதை பண்ணால அவருக்கு வந்துச்சு. எதிர்த்து போராடினால வெளியேறல. அவர் அங்கேயே இந்த இயலாற்றங்கிற 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க அந்த பிரச்சனை. அப்ப ஆங்கிலேயர் ஆட்சிக்கு ஏற்க இவர் வற்புறுத்தப்பட்டார். இணங்க மாட்டேன் அப்படின்ட்டாரு. அதனால 1805 ஜூலை 31 அன்று சங்ககிரி கோட்டையின் உச்சியில் அவர் தூக்கிலிடப்பட்டாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.